ரயில் பராமரிப்பு பணி காரணமாக ஜூன் 1ஆம் தேதி மின்சார ரயில் சேவை மாற்றம். காட்டாங்குளத்தூர் பணிமனையில் ஜூன் 1ஆம் தேதி காலை 11:45 முதல் பிற்பகல் 3:15 வரை பராமரிப்பு பணி நடக்கிறது. சென்னை கடற்கரை செங்கல்பட்டு செல்லும் மின்சார ரயில்கள் கூடாஞ்சேரி வரை பகுதியளவு ரத்து. சென்னை மாநகராட்சியில் விளம்பர பலகைகள் அமைப்பதற்கு உரிமம் பெற ஆன்லைன் முறையில் விண்ணப்பிக்கலாம். ஆன்லைன் முறையில் விண்ணப்பிக்கும் புதிய டிஜிட்டல் நடைமுறை அறிமுகம். இது தொடர்பான வழிகாட்டுதல்கள் சென்னை மாநகராட்சியின் இணையதளத்தில் வெளியீடு. முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழ் ஒரு குடும்பம் ஆண்டுக்கு ரூபாய் 5 லட்சம் வரை மருத்துவ காப்பீடு பெறலாம். இத்திட்டத்தை பெற குடும்ப அட்டை, ஆதார் அட்டை, வருமான சான்றிதழ் ஆகியவற்றுடன் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள மருத்துவ அடையாள அட்டை வழங்கும் மையத்தில் பதிவு செய்து அடையாள அட்டையை பெற்றுக்கொள்ளலாம். மேலும் தகவல்களுக்கு 1-8-0-425-3993 என்ற எண்ணை அழைக்கவும். தமிழ்நாட்டில் அதிகரித்து வரும் நாய்க்கடி சம்பவங்களை கட்டுப்படுத்த தெருநாய்களுக்கு கருத்தடை அறுவை சிகிச்சை மேற்கொள்ள 200 கருத்தடை மருத்துவர்கள் நியமனம். கால்நடை மருத்துவமனைகளில் நாய்களுக்கு கருத்தடை அறுவை சிகிச்சை செய்வதுடன் வெறி நோய் தடுப்பூசியும் செலுத்த கால்நடைத்துறை அதிகாரிகள் முடிவு. இந்த பணிகளை வரும் ஜூன் முதல் வாரத்தில் தொடங்க திட்டம். மேட்டுப்பாளையத்தில் வெறிநாய் கடித்து 10 பேர் காயம். மேட்டுப்பாளையம் பகுதியில் வெறிநாய் கடித்ததில் 10 பேர் காயமடைந்தனர். சாலையில் நடந்து சென்றவர்களை வெறிநாய் கடித்ததில் 10 பேர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதி. தமிழ்நாடு மீன்வள திருவிழா மே 30, 31 ஜூன் 1, 2025 தீவுத்திடல் சென்னையில் நடைபெறுகிறது. கண்காட்சியின் சிறப்பம்சங்கள்: வண்ண மீன்கள் கண்காட்சி, மீன் உணவரங்கம், கடல் உணவு கண்காட்சி, சமையல் கலைஞர்களின் செயல்முறை விளக்கம், இறால் உணவு சமையல் போட்டிகள், சுகாதார நிபுணர்களின் கலந்துரையாடல், மினி மாரத்தான் ஓட்டப்பந்தயம். இந்த திருவிழாவிற்கு அனுமதி இலவசம். நேரம் காலை 10 முதல் இரவு 8:30 மணி வரை.